நமசிவாய. துளாராசி அன்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு துளாராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும், வரக்கூடிய ஒரு 5 கிரக சேர்க்கை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கும், பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்குமே மாசி மாசம் தொடங்கி ஒரு 10 நாள் வரைக்குமே எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்துடலாம். மாசி மாத பலன்களை தனியாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பான முறையில் அதை பார்த்துடலாம். இப்போ இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்திலே உங்களுடைய தாய் இருக்காங்க இல்லையா, உங்களுடைய தாயுடைய உடல் நலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது, அல்லது தாயோட ரிலேஷன்ஷிப் ஏதாவது ஒரு கஷ்டமா இருந்ததுன்னா அது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லலாம். மன ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் ஏதாவது இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த விஷயம் எல்லாம் சரியாகணும். இரண்டாவது விஷயம் சொல்லலாம். மூணாவது, வேலை கிடைக்காமல் இருக்கிறீர்கள் அல்லது தகுந்த வேலை கிடைக்காமல் இருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரியாக விஷயமாக இருந்தாலும், என்னுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ப்ரொமோஷன் எனக்கு இல்லை அல்லது அந்த மாதிரி வேலை நான் செய்யலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயம் அது கண்டிப்பாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வாகனம் பெரிய அளவில் வாகனம் எனக்கு இல்லை, நான் ஒரு நல்ல ஒரு வண்டியில் போக வேண்டியவன், நான் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு வண்டியில் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. வீட்டை வீடு வாங்குவதற்குண்டான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். விற்கிறதுக்குமே இந்த டைம்ல முயற்சி பண்ணீங்கன்னா நடக்கும். அதே போல் சொத்து சேர்வதற்குண்டான நிலம் அந்த மாதிரியான சம்பந்தமான சொத்து சேர்வதற்குண்டான காலகட்டமும் துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதே போல் துளாராசிக்காரர்கள் இந்த ஒரு நேரத்தில் முயற்சி செய்தீர்கள் என்றால் சொத்து ரீதியாக பழைய லிட்டிகேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பான முறையில் அதெல்லாம் தீர்த்திடலாம். அதே மாதிரி நீங்க உயர் படிப்பு கல்வி அப்படின்ற மாதிரியான விஷயத்தில் ஏதாவது பெண்டிங் வச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட அதெல்லாம் இப்ப முடிக்கலாம். உயர் கல்வின்னு இல்லை, நீங்க நார்மல் கல்வியை உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களோட காலேஜ்லயே ஏதாவது அரியர்ஸ் வச்சிருந்தீங்க, அது முடிக்க முடியாம ரொம்ப நாளா கஷ்டமா இருக்குன்னா அந்த டைமுக்கெல்லாம் நீங்க இப்போ படிச்சு ஏதாவது பண்ணீங்கன்னா அதற்குண்டான ஒரு அந்த மெமரி இருக்கு இல்லையா, அது நல்லாவே உங்களுக்கு ஸ்டோர் ஆகும், உங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். எப்ப நீங்க எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த டைம்ல அதுக்குண்டான பலன் கிடைக்கும். தேர்வு எழுதுவதற்குண்டான காலகட்டம் இன்டர்வியூ மாதிரி போவீங்க இல்லையா, அதுல எல்லாமே 100% துளாராசியினர் கண்டிப்பான முறையிலே வெற்றி பெறுவார்கள். ப்ரொவைடட் அதுக்குண்டான தேர்ச்சியை நீங்கள் பெற வேண்டும். அந்த தேர்ச்சியை பெற வேண்டும்னா படிக்கணும், படிச்சாதானே நம்ம பாஸ் ஆகும். படிச்சாலும் நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க, அங்க போய் மறந்தும் அந்த மாதிரிலாம் நடக்கும் இல்லையா, அந்த விஷயம் எல்லாம் இல்லாம இருக்கும். அதுதான் இந்த ஒரு ராசி பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமோ ஜோதிடம் அப்படின்ற மாதிரியான விஷயமோ சொல்லக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்ப இந்த துளாராசிக்காரர்களுக்கு எல்லா விதமாகவே நல்லது நடக்கும். அப்படின்னு புதுசா வண்டி வாங்க முடியல அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இருக்கிற வண்டியை சீர்படுத்துவீர்கள் சொல்லலாம். புதிதாக வீடு வாங்க முடியவில்லை என்றால் புதிதாக இருக்கக்கூடிய வீட்டை நீங்கள் ரெனோவேட் பண்ணுவீங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் ஏதாவது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா விதத்திலுமே துளாராசியினருக்கு இந்த ஒரு மாதம் அள்ளி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நமசிவாய்.